அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலமாக்களே, நான் ஒரு 5 நிமிடம் கூட எடுப்பதற்காக வேண்டி தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இது நம்முடைய சிந்தனைக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விடயம் என்பதனால் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றேன். நம்முடைய மதரசாக்கள் அப்படியான ஒரு தேவையோடு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்படவில்லை. அதற்கு ஒரு ஆபத்து வருகின்றது என்றால் நாம் அதனை பற்றி அடுத்தவருக்கு அதனை எச்சரிக்க வேண்டிய, சொல்ல வேண்டிய, அபாய ஒலி எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை நான் சொல்லுகின்றேன். இன்று சில பெரும்பாலான மதரசாக்களின் நிலைமை எப்படி மாறி இருக்கின்றது என்றால், காலையில 8 மணி முதல் பகல் 2 மணி வரைக்கும் பாடசாலை போன்ற ஒரு அமைப்பு மாறி வந்துவிட்டது. பேரளவிலே மதரசாக்களிலே 24 மணித்தியாலும் மாணவர்கள் தங்கியிருக்கிறார்கள். இல்மும் நடக்கின்றது, தர்பியாவும் நடக்கின்றது என்பதுதான். ஆனால் அங்கே உஸ்தாதுமார்களை பார்த்தால் அங்கே எவரும் இருக்க மாட்டார்கள். பகல் 2 மணிக்கு பிறகு வேதனையோடு விரும்பக்கூடிய எனது உலக்குமுறல்களை நான் அங்கே கொட்டிக் கொண்டிருக்கிறேன். என்னை தயவு செய்து நீங்கள் மன்னிக்க வேண்டும். இன்று ஒரு சர்வகலாசாலையின் அமைப்பு அல்லது ஒரு பொது பாடம், ஏன் எல்லாமே பொதுக்கல்வியை நோக்கி ஒரு பயணத்தை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மதரசாக்களிலே. எனவே பாடசாலையை முன்மாதிரியாக பார்க்கிறோம், சர்வகலாசாலையை முன்மாதிரியாக பார்க்கிறோம். எங்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது. அந்த பாரம்பரியம் சுப்பாவிலே இருக்கின்றது. நபி அவர்கள் மாணவர்களை உருவாக்கினார்கள், ஒரு பாடசாலையை நடாத்தினார்கள் அல்லது ஒரு சர்வ கலாசாலையை நடாத்தினார்கள். அவர்கள் அன்று இருந்த அந்த சுப்பாவிலே, அந்த திண்ணையில் அமர வைத்து 24 மணித்தியாலமும் மாணவர்களை அங்கே தங்க வைத்து இல்மையும் கொடுத்தார்கள், தஸ்கியாவையும் கொடுத்தார்கள். கிதாப வல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம், ரெண்டையும் நபி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். தாலீமும் அறிவு போதனையும் நடைபெற்ற நபி அவர்களுடைய அந்த இடத்திலே அதே நேரத்திலே நபி அவர்கள் தஸ்கியாவும் செய்தார்கள், உல ஆன்மீக பக்குவத்தையும் கொடுத்தார்கள். இரண்டும் சேர்ந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அன்பர்களே, நாமும் 20-30 ஆண்டுகளுக்கு முன் ஓதக்கூடிய காலத்திலே நம்முடைய உஸ்தாதுமார்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு இரவும் பகலும் ஒன்றாகத்தான் இருந்தது. அவர்கள் மதரசாக்களிலே இரவும் பகலும் தங்கி இருந்தார்கள். ரகீப் என்றோ அல்லது முராகிப் என்றோ ஒருவர் இருந்தார். நமக்கு வெளித்தேவைகளை கடைக்கு போய் 4 சாமான்களை வாங்கி தருவதற்காக, துறைக்காக உரிய நேரத்திலே நேரமாகிவிட்டது என்பதை அறிவுறுத்துவதற்காக, தஹஜ்ஜுதுக்கு எழுப்பி விடுவதற்காக, மோட்டார் போட வேண்டிய நேரத்திலே மோட்டார் போடுவதற்காக ரகீபோ முராகிபோ இருந்தார். ஆனால் இன்று காலை 8 மணி முதல் பகல் 2 மணி வரைக்கும் தான் உஸ்தாதுடைய பராமரிப்பு. அதற்கு பிறகு ரகீபும் முராகிபும் தான் தர்பியாவும் கொடுக்கிறார், இல்மும் கொடுக்கிறார். அன்புள்ளவர்களே, நம்முடைய உஸ்தாதுமார்கள் சாரம் உடுப்பது முதல் எங்களுக்கு தர்பியா சொல்லி தந்தார்கள், தஸ்கியா செய்தார்கள். இரவிலே 12-1 மணிக்கு ஹாஸ்டல் உள்ளே வந்து எவருடைய சாரமாவது அங்கிங்கு ஆகியிருந்தால் எழுப்பி மூடிக்கொண்டு படுங்கள் என்று நமக்கு ஒழுக்கத்தை படித்துத் தந்தார்கள். விழிப்பில் மட்டுமல்ல, தூக்கத்திலும் ஒழுக்கத்தை படித்துத் தந்தார்கள் நம்முடைய உஸ்தாதுமார்கள். அன்புக்குரியவர்களே, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். இப்படியான உலக்குமுறைகளை நான் எங்கே எந்த இடத்திலே கொண்டு போய் கொட்டுவது என்பதற்காக வேண்டி வேதனையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நிலைக்காக இந்த கோடிக்கணக்கான ரூபாய்கள், நான் ஏற்கனவே சொன்ன அந்த கணக்கு இருக்கின்றது, தினசரி பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் இந்த மதரசா கல்விக்காக வேண்டி இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாட்டாமை, முஸ்லிம் நாட்டாமை உட்பட கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய எண்ணம் என்ன? எனக்கு தீனை சரியாக சொல்லித் தரக்கூடிய, தன்னுடைய உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பரிணமிக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு ஆளின் எனக்கு தேவை என்று எதிர்பார்க்கிறார். இல்மு மட்டும் போதாது, தஸ்கியாவும் தேவை. உளப்பக்குவம், மனோபக்குவம், ஆன்மீக பயிற்சி, இவையெல்லாம் சேர்ந்ததாக நம்முடைய இல்மு வர வேண்டும் என்பதற்காக நான் இதனை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக முடிக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய உலமாக்களே, உங்களுக்கு இந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாள். வாழ்க்கையிலே சில நாட்கள் இருக்கும் மறக்க முடியாத நாட்கள். அதில் ஒன்றுதான் திருமணம் முடிக்கின்ற நாள். கட்டாயம் எல்லாரும் கல்யாணம் முடிங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்ல மனைவிமார தருவானாக. அதே போலதான்
ஒரு மனிதன் தன்னுடைய கல்வியின் ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய நாள். நாங்களும் இப்படியான ஒரு கட்டத்தை தாண்டி வந்த நேரத்திலே அந்த நாள் எப்படியான நாள் என்பது இன்றும் கூட பசுமையான நினைவாக இருக்கின்றது. அப்படித்தான் அந்த நாள் மீண்டும் வராதா என்று கூட யோசிப்பது உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். இந்த தினத்திலே எல்லோரை விடவும் சந்தோஷப்படக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால், உங்களை விடவும் சந்தோஷப்படக்கூடியவர்கள் உங்களுடைய பெற்றோர்களாக இருப்பார்கள், உங்களுடைய தாய்மார்களாக இருப்பார்கள், தந்தையை விட தாய்மார்களாக இருப்பார்கள். யார் வந்திருக்கிறாங்களா தாய்மாரெல்லாம்? யார் வந்திருக்கிறாங்களா? ஒரு மூலையில இருந்து ஒரு வேளை ஒரு தாய் இப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் வச்சு கொண்டிருப்பான். அதையும் மெல்லி பாருங்க. உங்களை ஒரு மனுஷனாக ஆக்குறதுக்காக அந்த தாய்ப்பட்ட கஷ்டம், அவள் உள்ளத்திலேயும் இரவு பகலாக அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய அந்த ஆசையை அடக்கி வைத்துக் கொண்டு கையேந்தின எத்தனை தருணங்கள். உங்களோட தந்தையை விட தாய்க்கு அதனுடைய அருமை பெருமையை நாம் இப்பொழுது உணர்வு. அவளுக்காக ஒரு தந்தைக்காக வென்ற தொழுவிட்டு அது இன்றைக்கு நீங்க செய்வது ஒரு கடமையா எடுத்துக்கோ. அன்பர்களே, கண்ணியமிக்க உலமாக்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அவர்களை போன்று சந்தோஷப்படக்கூடியவர்கள் தான் இந்த மதரசாவை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள். இந்த மதரசா என்பது ஒரு சாதாரண விருட்சம் அல்ல. 1971ஆம் ஆண்டிலே இதற்கென ஒரு விதை நட்டப்பட்ட நேரத்திலே அதனை நட்டியவர்கள் எவ்வளவு ஒரு பேராசையுடன் நட்டியிருப்பார்கள். விதை நட்டப்பட்டு அந்த விதை வெடித்து பூமியை கிழித்துக் கொண்டு வெளிவந்து நாற்றாகி மரமாகி பூத்து காய்த்து கனிகள் தொகுதிகள் ஒவ்வொரு பட்டமளிப்பு விழாவின் போதும் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக அந்த உப்பிட்டவர் இருக்கிறாரே, அந்த விதை கொடுத்தவர் இருக்கிறாரே, அவருக்கு ஏற்படக்கூடிய பூரிப்பு, ஆனந்தம், ஆத்ம திருப்தி, இதற்கு வார்த்தைகள் எதுவும் போதாது அதனை வர்ணிப்பதற்கு. அது மட்டுமல்ல, விதை கொடுத்தவர்கள் மட்டுமல்ல, விதை கொடுத்தவர்கள், விதை நட்டியவர்கள், நீர் ஊற்றியவர்கள், கிருமி நாசினி தெளித்தவர்கள், உரமிட்டவர்கள், வேலை கட்டியவர்கள், அந்த மரத்தை கண்ணென பாதுகாத்து பிரயாசைப்பட்டு வளர்த்தெடுத்து இப்படியான கனித்தொகுதிகள் ஒவ்வொரு கட்டமும் வருடாந்தம் வெளிப்படக்கூடிய நேரத்திலே அதனை நானும் நீங்களும் லேசா கொய்து கொண்டு போகலாம். ஆனால் அவர்களுக்குத்தான் அதனுடைய உண்மையான ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் என்று இருக்கும். இந்த நிர்வாக இயந்திரத்தை சீராக சிறப்பாக தொய்வின்றி இயக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய அதிபர்கள், பணிப்பாளர், அதிபர், பணிப்பாளர், உஸ்தாதுமார், ஆட்டுக்குட்டியாய் துள்ளி குதிக்கக்கூடிய தம்முடைய ஆசைகளை ஆர்ப்பரிக்கும் அலைகளாய் மேலிருந்து வரக்கூடிய தம்முடைய மேலெண்ணங்களை எல்லாம் அப்படியே ஒதுக்கி வைத்து விட்டு இளம் உஸ்தாதுமார். அவர்களுக்கு ஆசாபாசம் இல்லையா? அவர்களுக்கு ஓடி ஆடி உழைக்க தெரியாதா? ஒரு குறைந்த வேதனத்தோடு நிறைந்த சன்மார்க்க சேவை புரியக்கூடிய இந்த உஸ்தாதுமாருக்கு நிகர் அவர்கள் தான். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களுடைய இந்த நிலையை பார்த்துட்டு எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய இன்னும் ஒரு கடமை, இந்த உஸ்தாதுமார், அதிபர், பணிப்பாளர், நிர்வாகிகள் மட்டுமல்ல, இன்னும் ஒரு சாராரை நீங்கள் மறக்கக்கூடாது. எந்த கட்டத்திலும் மதரசாவினுடைய எந்த ஒரு பகுதியும் இயங்காமல் நின்று விடாமல் இருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு மனம் சலிக்காமல், முகம் சுளிக்காமல், வாரி வாரி தம்முடைய கஜானாக்களில் இருந்து கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பரோபகாரிகள், அவர்களையும் மறந்து விடாதீர்கள். அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். இது இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கும் என்றால், தாய்க்காக, தந்தைக்காக செய்யக்கூடிய அந்த துஆவோடு இவர்களையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதனை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய உங்களுக்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த நல்வாழ்த்துக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய இல்மை கொண்டு உங்களுக்கு பயன் தர வேண்டும். மனக்குலத்துக்கு அல்லாஹ் தஆலா பயன் கொடுக்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும், மணக்க வேண்டும். இந்த மதரசா நியாயமான ஒரு காலம் இல்லை, நிரந்தரமாக இறுதி நாள் வரைக்கும் நீடித்து நின்று
தீன் சேவை புரிய வேண்டும். இதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான ஆலிம்கள், ஹாஃபிதுகள் இந்த நந்தவனத்திலிருந்து புஷ்பங்களாக வெளியாக வேண்டும். அந்த மலர்களை கொண்டு இந்த மனுக்குலம் மனம் பெற வேண்டும். இவையெல்லாம் எனது உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து வரக்கூடிய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். அன்புக்குரியவர்களே, இந்த பிரார்த்தனைகளுடனும் வாழ்த்துக்களுடனும் என்னுடைய இந்த கருத்துரையை முடித்துக் கொள்வதற்கு விளைகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்திலே உங்களோடு இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்தமைக்காக வேண்டி அவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து 4 விடயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொருட்டு இந்த இடத்துக்கு அழைத்த மதரசாவின் நிர்வாகிகளையும் பணிப்பாளர் அதிபரையும் ஆசிரியர்களையும் ஜஸாக்குமுல்லாஹு கைரா சொல்லி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த ஊர் மக்களுக்கும் குறிப்பாக நேனமரைக்கார் மாஸ்டர் அவர் நான் நினைக்கின்றேன் கடந்த ஒரு 10 நாளாக ஒரு 10 தடவை கால் பண்ணிப்பார் அறிவிப்பும். ஹஜ்ரத் வருகைதானே, அவர் எடுத்த சோமெல்லாம் அவராக கேட்க மாட்டார், எடுத்தோடனே வருகைதானே, அப்படி ஒரு பயங்கரமா அவரோட டெலிபோன் நம்பர் வந்தாலே இப்போ 6-7 வருடமாக அவருடைய உறவு, அவருடைய டெலிபோன் நம்பர் இதுல பட்டாலே 1-2 தடவை யோசிச்சுட்டா அதுக்கு பிறகு ஆன்சர் பண்றது. காரணம் என்ன பொம்மை போட போறாரு தெரியாது, என்ன குண்டு வெடிக்க போகுது. அவரும் பல தடவைகள் வற்புறுத்தினார். அவருக்கும் விசேடமான நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய அன்பு தொல்லைக்கு ஜஸாக்கல்லாஹு கைரா. இங்கே பாரத நாட்டிலிருந்து நம்முடைய செவிக்கும் சிந்தனைக்கும் விருந்து வைப்பதற்காக வேண்டி ஒரு சிறந்த ஆலிம் பேச்சாளராக வந்திருக்கிறார். இறுதி வரைக்கும் நானும் நீங்களும் எல்லோருமாக இருந்து அவரை கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி அவருடைய உரையின் மூலம் நல்ல பயன்பெற்று இங்கு நிகழ்த்தப்பட இருக்கின்ற அவருடைய உரையுட்பட நிகழ்த்தப்பட்ட உரைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லனவாக எண்ணி அவற்றை கொண்டு வாழ்க்கையிலே நிலைநிற்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் தருவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.